இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து என் குழந்தைக்கு ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணலாமா டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ரஞ்சித், குழந்தை நல மருத்துவர். ஃபீடிங் பாட்டில் கொடுக்கறதுனால என்னென்ன இஷ்யூஸ்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நிப்பிள் கன்ஃபியூஷன். டேக் பிரெஸ்ட் ஃபீடிங்கை கம்பேர் பண்ணும்போது குழந்தைங்க ஃபீடிங் பாட்டில் ஒரு மினிமல் எஃபர்ட் கொடுத்தாலே மில்க் கிடைக்கிறதுனால கொஞ்சம் வாரங்களிலே குழந்தைங்க பிரெஸ்ட் ஃபீடிங் எடுக்கிறத கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஃபீடிங் பாட்டில் கொடுக்கும்போது ப்ராப்பர் பொசிஷனிங் இல்லாமல் மோஸ்ட் காமனாக பார்த்தீங்கன்னா லைன் டவுன் பொசிஷன்லாம் கொடுக்கும்போது பால் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்டேஷன் டியூப் வழியாக காதுக்குள்ள என்ட்ராகி பெரும்பாலான குழந்தைகளுக்கு ஏர் இன்ஃபெக்ஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் புரைக்கிறதுனால சின்னதாக சளி இருமல்லேருந்து ஆரம்பித்து சிவியர் நிமோனியா வரைக்கும் குழந்தைகளுக்கு வருங்க. அப்புறம் ஓபிடியில் இந்த மாதிரி பல் சொத்தை இல்லை டென்டல் மால் அலைன்மெண்ட் இந்த மாதிரி வர குழந்தைங்களுக்கு ஹிஸ்ட்ரி கேட்டிங்கன்னா, குழந்தையா இருக்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒரு பேசிஃபையர் மாதிரி தூங்கும்போது குழந்தைங்களுக்கு இந்த ஃபீடிங் பாட்டில் கொடுத்துருப்பாங்க. என்னதான் ஃபீடிங் பாட்டில் வெஸ்டீரியலாக யூஸ் பண்ணாலுமே அதனால வரக்கூடிய இன்ஃபெக்ஷனோட ரேட் அதிகமாக தான் இருக்கும். அதுலேயும் மோஸ்ட் காமனாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வாமிட்டிங், டயேரியா இதெல்லாம் வரும். அப்போ இதுக்கு என்னதான் டாக்டர் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க லெஸ் தென் 6 months வரைக்கும் சங்கு ஃபீட் இல்லைன்னா பாலாடை ஃபீட் கொடுக்கலாம். கொஞ்சம் ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் சிப்பஸ் ட்ரை பண்ணலாம்.